ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சு தயிர் சாதம், பருப்பு சட்னி, காந்தாரி மிளகாய் ஊறுகாய். அதுக்கு பால் கொஞ்சம் சேர்த்துட்டு, உப்பு, தயிர் 2 கரண்டி சேர்த்துட்டு, தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு, கடுகு, உளுந்து, இஞ்சி, வரமிளகா ஒரு 2 மிளகா, பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு, பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்து எல்லாம் கலக்கி எடுத்து கொட்டிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீ பருப்பு சட்னிக்கு ஒரு வானலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி விட்டுருக்கேன். அதில் துவரம் பருப்பு தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 வரமிளகா, மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, புளி ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பின்ன இனி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பூண்டு 1 பல் பூண்டு பச்சையாக, பூண்டும் கொஞ்சம் கறிவேப்பிலை 2 பச்சையாக போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இனி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ தயிர் சாதம், பருப்பு சட்னி, காந்தாரி மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயாச்சு லஞ்சுக்கு.